10 மிக முக்கியமான விஷயங்கள். இந்தியாவுடைய பிரதமரும், அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சந்திச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான தலைகள். இந்த உலகத்துடைய 2 மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் ஒருத்தரு, ஜனாதிபதி ஒருத்தரு. முதல் விஷயம் இவங்க 2 பேருமே சந்திச்ச விதம். அமெரிக்க அதிபரும் சரி, இந்திய பிரதமரும் சரி, நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க 2 பேருக்குமே சரி, மிகவும் நெருங்கிய நட்பு இருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடி சந்திக்காரு. இந்த சந்திப்புல அவங்க கை குலுக்குன விதமா இருக்கட்டும், அமெரிக்க அதிபர் இந்திய பிரதமர வரவேற்த்த விதமா இருக்கட்டும், இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு கெஸ்ட் வரும்போது எப்படி சேர் எடுத்து குடுத்து உட்கார சொல்லுவோமோ, அந்த மாரி இந்திய பிரதமர் உட்காரக்கூடிய சேர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து குடுத்துருக்காரு. இத அவர் வேற யாருக்குமே பண்ண மாட்டாரு. பாகிஸ்தான் பிரதமரா இருந்தாலும் சரி, அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ட்ரீட் பண்ணுவாரு. சீனானுடைய அதிபரா இருந்தாலும் சரி, அவர் ட்ரீட் பண்ண விதங்கள நம்மளே பார்த்திருப்போம். 2வது விஷயம் என்ன அப்டின்னா, பிரதமர் மோடி அவர்கள் தங்கியிருந்த வீடு. இத பிளேர் ஹவுஸ் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த பிளேர் ஹவுஸ் வந்து அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான விருந்தாளிகள் யாராவது வந்தாங்க மட்டும் தான் அங்க தங்க வைப்பாங்க. அதுல இப்ப இந்திய பிரதமர அங்க தங்க வச்சிருக்கிறது அப்டின்றது, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஃபோக்கஸ ஈர்த்திருக்கு அப்டின்னே சொல்லலாம். 3வது முக்கியமான விஷயம், இது தெற்காசியாவினுடைய பாலிடிக்ஸ் உடைய டைனமிக்ஸையே திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஒரு சில விஷயங்களால ஒரு ஜனநாயக அரசாங்கம் கவிழ்ந்துச்சு நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷ்ல. அங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இப்போ வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதான் இம்போர்ட்டட் புரொஃபசர் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசாங்கம். இத பத்தி பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புல, அதாவது இந்திய பிரதமரும், அமெரிக்க அதிபரும் ஒண்ணா சேர்ந்து பிரதமர சந்திக்கிறாங்க. இதுல மனீஷ் ஜா அப்படின்றவரு ஒரு கேள்வி கேட்காரு. இந்த மாரி முன்னாள் ஆட்சியாளர்கள் பண்ண தவறுக்கு இன்னைக்கு பங்களாதேஷ் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பங்களாதேஷ்ல மைனாரிட்டீஸா இருக்கக்கூடிய ஹிந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் தாக்கப்படுறாங்க. அது உங்களுடைய பதில் என்ன? அப்படின்னு கேட்கும்போது, பங்களாதேஷ பொறுத்தளவுக்கு என்னோட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு தான் தெரியும். நான் அதனால அந்த விஷயத்த அவரு கையில ஒப்படைக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இனிமே சவுத் ஏசியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல சவுத் ஈசியன் ஏசியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், எங்கேயுமே அமெரிக்காவோட ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்காது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷனும், பங்களாதேஷுக்கு இத விட ஓப்பனா யாராலயுமே மெசேஜ் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, இனிமே இந்தியா தான் உங்கள பார்த்துக்கிடும். நீங்க அவங்க சொல் பேச்ச கேட்டு நடக்கணும். நான் இந்தியா கையில பங்களாதேஷ குடுக்கேன் அப்படின்ற மாரி இத எடுத்துக்கிடலான்னு உலக அரசியல் வல்லுனர்களால சொல்லப்படுது. 4வது விஷயம், இந்த தெற்காசிய நாடுகள்ல இந்தியாவினுடைய ஆதிக்கம் அதிகமாகுது. நம்ம ஸ்ரீலங்கா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், நெறைய அமெரிக்க உளவாளிகள் அங்க வந்திருந்தாங்க. மால்டீவ்ஸ், நேபாள் இந்த எல்லா இடத்துலயுமே கடந்த 2 வருஷமா இந்த தொல்லை இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறத பார்த்தா, இந்தியாவினுடைய ஆதிக்கம் இங்க அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குளோபல் சவுத்தினுடைய லீடர் இந்தியா தான் அப்படின்றத ட்ரம்ப் மறைமுகமா ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அரசியல் வல்லுனர்களால சொல்லப்படுது. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாரும் நரேந்திர மோடிய மிகப்பெரிய நெகோஷியேட்டர். அதாவது அடிச்சு பேசி ஒரு விஷயத்த சாதிக்கிறதுல திறமையானவர் அப்படின்ற மாரி சொல்லுதாங்க. ஆனா நீங்க ஒரு பிசினஸ்மேன். நீங்க தான் ஒரு சிறந்த நெகோஷியேட்டரா இருக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி அவர்கள் சிறந்த நெகோஷியேட்டரா? இல்ல நீங்க சிறந்த நெகோஷியேட்டரா? அப்படின்னு கேட்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிடுவேன். நரேந்திர மோடி தான் என்ன விட அடிச்சு பேசி ஒரு விஷயத்த சாதிக்கிறதுல சிறப்பானவர். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நெகோஷியேட்டர் அப்படின்னு பிரதமர் மோடிய அங்க பாராட்டி பேசியிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். 6வது விஷயம், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதாவது ட்ரம்ப் உலகத்துல இருக்க எல்லா கம்பெனியும் அமெரிக்காக்குள்ள வந்து புரொடக்ட் பண்ணு மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வரிய கம்மி பண்ணி தரேன். அமெரிக்காவ சிறப்பா மாத்தலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பாணியில ஒரு விஷயத்த ஒரு புது ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவ பொறுத்தளவுக்கு சிறப்பாகறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. இந்தியாவுமே விக்ஷித் பாரத் அப்படின்ற ஒண்ண வச்சிருக்கு. அத டொனால்ட் ட்ரம்ப் பாணியில சொல்லப்போனோம் அப்படின்னா, மேக் இந்தியா கிரேட் அகைன் அப்படின்ற மாரி நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்காவினுடைய மாகாவும், இந்தியாவினுடைய மிகா அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மேக் இந்தியா கிரேட் அகைன் இது 2ம் சேர்ந்து ஒரு மெகா வளர்ச்சிய இந்த உலகத்துக்கு குடுக்க போகுது அப்படின்னும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு. இந்த 2 பேருக்கு நடுவுல நடந்த சந்திப்புல. 7வது முக்கியமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அதாவது சட்டவிரோதமா அமெரிக்காவுல போய் தங்கியிருக்காங்க நெறைய இந்தியர்கள். அவங்களலாம் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அனுப்புதாரு. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் நரேந்திர மோடிட்ட கேட்கும்போது அவர் சொல்றது என்ன அப்படின்னா, சட்டவிரோதமா எந்த நாட்டுக்குள்ளயாவது யாராவது குடியேறுனாங்க அப்படின்னா, அது தப்பு. அவங்கள திருப்பி அனுப்புறத நாங்க ஒத்துக்கிடுதோம். அவங்கள நாங்க ஏத்துக்கிடுதோம். ஆனா, அதே நேரத்தில அங்க போய் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸா இருக்கக்கூடிய நெறைய இந்திய மக்கள் அப்பாவிகள். அவர்கள நெறைய பேர் ஏமாத்தி ஏஜென்ட்டுகளா வேல பார்த்து நெறைய பணத்த வாங்கிட்டு அமெரிக்காவுல கொண்டு போய் விட்டுருக்காங்க.
இதை ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது மனித கடத்தலுக்கு இணையான ஒரு குற்றமாக கருதி இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாஃபியாக்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்கா திருப்பி அனுப்பக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸை நான் ஒத்துக்கிட்டேன், இல்லீகலாக யார் எங்கே இருந்தாலும் அது தப்பு அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இந்த சந்திப்பில். 8வது பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 100-150 பில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. இதை 2030க்குள்ள 500 பில்லியன் டாலர் அளவுக்கு நாங்கள் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் டிஃபிசிட், அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணுறது அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் இறக்குமதி பண்ணுறது கம்மியாக இருக்குது, அதை ஈடு செய்கிற வகையில் க்ரூட் ஆயில், கேஸ் இதெல்லாம் நாங்கள் இந்தியாவுக்கு விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 9வது விஷயம் என்ன அப்படின்னா டாரிஃப். அதாவது நீங்கள் எல்லா நாட்டு பொருட்களுக்கும் வரி போடுறீங்க ட்ரம்ப். உங்களுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய மோடி பிரதமராக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வரியை பற்றி பேசும்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வரி அப்படின்றது எல்லாத்துக்கும் சேம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு உங்கள் நாட்டுக்குள்ளே வரி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் போடுவோம். நிறைய இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு 70%, சில பொருட்களுக்கு 100% கூட வரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணலன்னா, நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளுக்கும் நான் அதே மாதிரி தான் 100, 70 அந்த மாதிரி சதவீதத்தில் வரி போடுவேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. 10வது விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எலான் மஸ்கை பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிருக்காரு. நம்ம கூடிய சீக்கிரத்தில் டெஸ்லா கார்களினுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டையோ இல்லைனா இந்தியாவில் டெஸ்லா காரினுடைய மேனுஃபேக்சரிங்கை எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி ஸ்டார்லிங்க் இதை பற்றியும் பேசியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரோவுக்கும் அதாவது எலான் மஸ்கினுடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் வரப்போகிறதாகவும் பொருளாதார வல்லுநர்களால் சொல்லப்படுது. அதை பற்றின மிக முக்கியமான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த எல்லா 10 பாயிண்ட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அடுத்த 4 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கும் இந்த உலக அரசியலுடைய டைனமிக்ஸ் இப்படி தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் உலக அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இது இந்தியாவுக்கு பலன் தருமா, தராதா, இல்லைனா என்ன மாதிரியான விளைவுகளை இந்தியாவினுடைய வர்த்தகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த வகையான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.